சார், எல்லாரும் பாக்குறாங்க. சார், இது ஆபீஸ். சார். Okay, Anu. I have an important meeting. Can you please come with me? நீயும் அந்த மீட்டிங்ல இருந்தாகணும். நீயும் நானும் மட்டும்தான். உங்ககிட்ட தான் சொல்றானு, அது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங். இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஷால் வி மூவ்? சார், நான் மீரா மேடம் கிட்ட. அனு, I am your boss. Moreover, I told you, நீ யார்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. வா. நீங்க பண்றதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். ஒரே நாள்ல எப்படி சார் இப்படி மாறிட்டீங்க? எப்படி சார்? நேத்து நம்ம 2 பேரும் வானத்துல பறந்ததால உனக்கு எல்லாமே வித்தியாசமா தெரியுது. அந்த விஷயத்த லைட்டா மறந்துட்டு இதையெல்லாம் யோசிச்சு பாரு. இட்ஸ் வெரி காமன். அந்த விஷயத்தை எப்படி சார் மறக்கிறது? அத மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம். இப்ப புரியுதா? என்னவோ போங்க சார். என் நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்காத. மீரா நம்மள பாத்துட்டு இருக்கா. ஐயோ. கூல் கூல். நீ பாட்டுக்கு எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டே பேச. என்ன சார் பேச? எனக்கு இப்படி எல்லாம் பேச வராது. இதுக்கு தான் நான் சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு. ஹாய் மீரா. ஐயோ சார், வேண்டாம் சார், வேண்டாம் சார். Can you please come for a moment? ஐயோ சார். By any chance, are you looking for me, Meera? No, sir. I want to have some coffee. அதான் வந்தேன். Okay, carry on. என்னன்னு என்ன ஏதாவது மீரா கிட்ட கேட்கணுமா? கூப்பிடவா? ஏன் பயப்பட்ட? நான் பாஸ், நீ தேவநந்தினியோட சீஃப். நம்ம 2 பேரும் ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்காக இங்க வந்திருக்கோம். இதுல என்ன தப்பு? உண்மையா இருந்தா தப்பு இல்ல சார். ஆனா இது போய் முழு போய் அதான் பிரச்சனையே. அது உனக்கு எனக்கும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்ரெடி எல்லாரும் என்னென்னமோ பேசுறாங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங் அனு. என்ன பேசிக்கிறாங்க சொல்லு கேப்போம். நேத்துல இருந்து நீங்க ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்றீங்க. எஸ் அனு, ஐ அம் சோ எனர்ஜெட்டிக் நவ. மீரா. சார். சார். வேண்டாம், வேண்டாம் சார். மீரா, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். Can you sit for a moment? பரவாயில்ல சார், சொல்லுங்க. அது வந்து மீரா, ஓகே, நம்ம அப்புறம் பேசலாம். எஸ் சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? பாவம் மீரா மேடம். நோ நோ அனு, அவ உன்கிட்ட இப்படிதானே நடந்துக்கிட்டா. நீ பதில் சொல்ல முடியாம தவிச்ச. அதை என்னால சகிச்சுக்க முடியல. So, I gave back her the same thing. Let her understand it. ஆனா இத்தனை நாள் நீங்க இப்படி பண்ணதே இல்லையே சார். இத்தனை நாள் மீராவும் என் முன்னாடி உன்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணதே இல்லையே. Moreover, நாம இந்த ஆகாயத்துல பிறந்தோமே, இனிமே எல்லாமே வேற மாதிரி தான். சார், போதும். நாம ஒரு வாட்டி ஆகாயத்துல போனத நீங்க இதோட 1000 தடவை சொல்லிட்டீங்க. 1,00,000 தடவை சொல்ல போறானோ? எஸ், நம்ம 1,00,000 தடவை பறக்க போறோம்.
தேங்க்யூ சார். நீ இப்போ உன்னோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போக போற. நான் உன்னை இழக்காம இருக்கணும்னாலும் நீ என்னை இழக்காம இருக்கணும்னாலும் நாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். நான் நம்பியார ஃபேஸ் பண்ண போற மாதிரி. நம்பியாரா? எஸ் அனு, நம்பியார தெரியாதா? யார் சார் அது? சங்கரன் சாரா? ஓ, பங்கஜ் சாரா? அவங்கெல்லாம் இல்ல. நம்பியார் கூடவே வாழ்ந்துகிட்டு எப்படி நம்பியார தெரியலன்னு சொல்ற? அது நம்பியார். சார், எங்க அப்பாவை சொல்றீங்களா? கரெக்ட் அனு, கரெக்டா சொல்லிட்ட. சூப்பர். எங்க அப்பா என்ன உங்களுக்கு வில்லனா? எனக்கு வில்லன் இல்ல, நம்ம காதலுக்கு. போங்க சார், எங்க அப்பா ரொம்ப பாவம். அவருக்கு டியூல் ரோல். உங்க வீட்ல நல்ல அப்பா ரோல், நம்ம காதல்ல வில்லன் ரோல். போய் முதல்ல அந்த நம்பியார் கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்லு. சார், எங்க அப்பாவை நம்பியார்னு சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் எம்ஜிஆர்னா உங்க அப்பா நம்பியார் தானே அனு? எப்படி சொல்லாம இருக்க முடியும்? போங்க சார். ஹேய், ஓகே ஓகே, கூல் கூல். ஒரே நாள்ல உலகமே மாறி போச்சுன்னு நான் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ நேர்ல பாக்குறேன். என்ன ஒரு சேஞ்ச். பயங்கரமான ஆளு சார் நீங்க. எங்க அப்பா ரொம்ப பாவம் சார். நீங்க தான் அவரை நம்பியாருன்னு சொல்றீங்க. நான் அவரை ஏமாத்த மாட்டேன்னு இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை நம்பிட்டு இருக்காரு. அவரை நீ எங்க ஏமாத்துன? அப்போ நம்ம பண்றதுக்கு பேர் என்னது? கமான் அண்ணு, ஒரு பொண்ணு தன் மனசுக்கு பிடிச்சவனை காதலிக்கிறது அப்பாவை ஏமாத்துறது கிடையாது. However, இன்னைக்கோ நாளைக்கோ எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. சொல்லிட்டா everything will be settled. என்னது? இன்னைக்கோ நாளைக்கோவா? ஐயோ, என்னாலலாம் முடியாது சார். கமான் அண்ணு, எனக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது? சும்மா சும்மா வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க சார். இப்ப உங்களை பார்த்தா எங்க ஸ்மார்ட்டா, வயசு ரொம்ப கம்மியான மாதிரி தெரியுது. ஒருவேளை வயசு ஆக ஆக ரொம்ப ஸ்மார்ட்டா மாறுற ஆளு இந்த உலகத்திலேயே நீங்க ஒருத்தர் தானோ என்னமோ. அதுக்காக இன்னும் ஸ்மார்ட் ஆகட்டும்னு சொல்லி ரொம்ப காக்க வச்சிராத. சீக்கிரம் சொல்லு. ஓகே ஓகே, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். போதுமா? அடச்சே, என்னாச்சாத்தா? ஸ்பீடா கார் ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு சடன் பிரேக் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் வயசை பார்த்த உடனே. என்னத்தா சொல்றீங்க? இல்லம்மா, இந்த வரனு செட்டாவே ஆகாது. நல்ல பையன், நல்ல சம்பளம், நல்ல வேலைன்னு பார்த்தா அணுவை விட 10 வயசு அதிகம் இருக்கு. 10 வயசு தானே அத்தா? என்ன சொல்ற நீ? அணுவுக்கு இப்ப வயசு 21, அந்த பையனுக்கு 33. 12 வயசு வித்தியாசம். சரிப்பட்டு வருமா? 33 வயசு ஒன்னும் பிரச்சனை இல்லையாத்தா? ஐயோ பூரணி, நீ வயச பாக்குற, நான் வயசு வித்தியாசத்தை பாக்குறேன். இப்போ 28 வயசு பையனுக்கு நான் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல 33 வயசு பையனுக்கு எப்படி நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? நீ என்னடானா, அது கூட இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் 2 வயசு வித்தியாசம் இருந்தாலே யோசிக்குதுங்க. இதுல என்னத்த சொல்றது நானு? அப்படின்னா அணுக்கு பார்க்க போற பையனுக்கு மேக்ஸிமம் 26 வயசு வச்சுக்கலாமா? கரெக்ட் கரெக்ட். நான் மனசுல நினைச்சேன், நீ அதை அப்படியே சொல்லிட்ட. நம்ம கால மாதிரியா 10-15 வயசெல்லாம் இப்ப சரியா வருமா? அதுவும் இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா ரொம்ப வித்தியாசம் தெரியும். சூர்யா சார் ஈஸியா மெசேஜ் அனுப்புறாரு. வீட்ல பேசியாச்சான்னு. ஏன் கஷ்டம் அவருக்கு எங்க புரிய போகுது? உன்கிட்ட வந்து வேண்டிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்படி வரும் நான் நினைக்கவே இல்லை. என் லவ் விஷயத்த அப்பா கிட்ட ஈஸியா சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா முடியல. எங்க அப்பா கிட்ட என் லவ் விஷயத்த சொல்ல நீதான் எனக்கு தைரியம் கொடுக்கணும். இத வீட்டுல சொல்லாத வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியாவே இருக்காது. என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க நீதான் தாயே எனக்கு உதவணும்.
வேணுன வரம் கிடைச்சதா? என்ன வரும் சார்? நீ கண்ணை மூடி திறக்கிறப்ப நான் உன் முன்னாடி நிக்கணும்னு வேண்டிட்டு இருப்பியே, அந்த வரம். நான் அப்படிலாம் எதுவும் வேண்டல. அப்படின்னா நீ வேண்டாமலே கிடைக்குது பாரு. கடவுளுக்கும் ஒரு பவர் இருக்கதான் செய்யுது. சிரிப்போட வெக்கமும் பட ஆரம்பிச்சிட்ட. சார், இது கோவில். கோவில்ல வைக்கப்பட்டா தப்பானு? போங்க சார். இவர் பொண்ணு இன்னைக்கு தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஹெட். அந்த சூரிய பிரகாஷும் இவர் பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். அப்படி இப்படி இல்லையா, ரொம்ப 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 க்ளோஸ். அந்த ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிஞ்சதும் சூரிய பிரகாஷோட கார் இல்ல, அவரு இவர் பொண்ண நம்ம காம்பவுண்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுட்டு டாடா பை பை see you அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. யோ, இவர் வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு வையு, வீட்டுக்குள்ளேயே காரை கொண்டு வந்து நேரம் நிறுத்திருப்பான். பாவம், இடம் பத்தல, என்ன பண்றது? எனக்கு இவ்வளவு வருத்தமா இருந்தா பாவம் அவனுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். யோ, இப்ப சொல்லியா, இந்த மாதிரி ராஜயோகம் வேற யாருக்கு கிடைக்கும்? இப்படி இருக்கும்போது சுப்பு சாரு கடைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கா என்ன? இத நான் கேட்டா ஒரு குத்தமா? உள்ள வாங்க. நான் உள்ள வர நேரம் இல்ல தாயி, இது உன் மருமக வர நேரம். இது பூமிக்கு மேல ஆகாயத்துக்கு கீழே முடிவு பண்ணியாச்சு தாயி. யாரு எப்படி போனா நமக்கு என்னன்னு நினைக்காம உன் கடமையை நீ செஞ்சாகணும் மகளே. அதுக்கான நேரம் வந்துருச்சு. உன் கடமையை செய்ய நீ மறந்தா அத அம்மன் ஞாபகப்படுத்துவா. அதான் அம்மன் ஞாபகப்படுத்தி சேலைய தேவிக்கு சாத்திட்டேனம்மா. நான் சேலைய பத்தி பேசல தாயி, நீ செய்ய வேண்டிய வேலைய பத்தி பேசுற. இந்த வீட்டுக்கு ஆபத்தும் அதிர்ஷ்டமும் ஒன்னா சேர்ந்து வருதுன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? இந்த வீட்டுக்கு மருமக வரா, அதிர்ஷ்டத்தையும் ஆபத்தையும் ஒன்னா கொண்டு வர. உனக்கு எது வாய்க்க போகுதுன்னு முடிவு பண்றது ஆத்தா கையில தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணுமா?
விதை விதைச்சவளே தண்ணி ஊத்துவா மகளே. ஒன்னே ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்க, எதையும் தடுக்க நினைக்காத. அப்படி நினைச்சாலும் உன்னால முடியாது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வை. ஆத்தாவ மனசுல நினைச்சுக்கிட்டு காலை எடுத்து வை. ஆத்தா பாத்துக்கோ. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா. என்னாச்சு சுப்பு? கடைக்கு போறேன்னு போன, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட. என்னாச்சு சுப்பு? போமா நல்லா தானே போன. ஓ, கடைக்கு போற வழியில அனுவோட ஜாதகத்தை எங்கேயோ பதியிறேன்னு சொன்னியே, அனுவோட ஜாதகத்தை பதிஞ்சிட்டு கடைக்கு போகாம திரும்ப வந்துட்டியா? என்னாச்சு சுப்பு? வாய் திறந்து ஏதாவது பேசு. ஒரு 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டியா நீ? நோய் நோய் நோய்னு பேசி ஏன் உயிர் எடுக்கிற? உயிர் எடுக்கிறேனா? நான் உயிர் எடுக்கிறேனா? கடைக்கு போறேன்னு போனவரு அப்படியே திரும்பி வந்து படுத்திருந்தா வீட்டுல இருக்கவங்க என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா? சொல்லு சுப்பு, என்ன ஆச்சுன்னு. என்னவோ ஆச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு எனக்கு. போதுமா உனக்கு? உனக்கு பைத்தியம் பிடிக்கிறதா இருந்தா அது இப்ப இல்ல, எப்பயோ பிடிச்சிருக்கணும். இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையா சுப்பு? சொல்லு சுப்பு, சொல்லு. இப்ப எதுக்கு படுத்திருக்க? கடைக்கு இப்ப போலியா? ஆமா, கடைக்கு போனத போறேன். இரு சுப்பு, என்னாச்சுன்னு சொல்லு. கடையில எக்கச்சக்க வேலை இருக்கு, அதெல்லாம் யார் பாப்பாங்க? நான் தானே பார்த்தேன். சுப்பு, என்னாச்சு சுப்புக்கு? கடைக்கு போறேன்னு போச்சு, போன வேகத்துல திரும்பி வந்துச்சு, படுத்து இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்ட வள்ளு வள்ளுன்னு விழுது. அம்மா மகமாய், என் சுப்புவை மட்டும் காப்பாத்துமா. அது நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும்.
தயவு செஞ்சு போயிடுங்க சார். நல்ல பையன் தானே, நான் சொன்ன கேப்பீங்கல்ல. ப்ளீஸ் சார், இப்போ கிளம்புவீங்களா அப்புறமா வருவீங்களா? இல்ல அனு, நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல பையன் இல்ல, கொஞ்சம் கெட்ட பையன் தான். சாரி. சார் 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 இவ்வளவு வீடியோ இருக்கு, இதுல எந்த வீடியோன்னு எப்படி கண்டுபிடிக்க? டேய், யாரோட போன்டா இது? உங்க அப்பா போனா? அடப்பாவி, ஓபன் பண்ணிட்டியா? சூப்பர்டா சூப்பர், சீக்கிரம் பாரு என்ன வீடியோன்னு. ரஜினி, டீ எடுத்துருவாமா. அண்ணே, என்னண்ணே டீ கீன்னுட்டு காலங்கத்தாலே வந்துட்டானே. யாருமா? அந்த பாசு. பாசா? அண்ணே, சூரிய பிரகாஷ். ஐயோ, எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த நேரத்துல நான் முகத்தை கழுவ போயிட்டேனே. இதுதான் சரியான நேரம். என்கிட்ட இருக்கிற அந்த தங்க முட்டை போடுற வார்த்தை இப்ப நான் கழிட்டு விட போறேன். அந்த வார்த்தை பார்த்ததும் தன்னை கழுகுன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த சூரிய பிரகாஷ் காணு கடந்து கத்த போறான். எங்க என் போனு? சார்ஜ்ல இருக்கு. நீ வா வா. எவ்வளவு நிரண்டா பாப்பா, உங்க அப்பா வந்துட போறாருடா. பார்க்க வேணாமா? லூசு மாதிரி அந்த ஆளு வாட்ஸ்அப்ல வர எல்லா வீடியோவையும் வச்சிருக்காரு. எதை டெலீட் பண்றதுன்னே தெரியல. ஷோ, மொத்தமா எல்லாத்தையும் டெலீட் பண்றா. என்ன பண்றீங்க? ஐயோ போனு. ஆமா, ஐயோ போனு, ஐயோ போனு. போச்சா போச்சா, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா? சூப்பர்ரா, அதுவும் சோப்பு தண்ணிடா. அட்டகாசம். போ. எப்ப பாரு ஒரு கேம் விளையாடிட்டே அலைய வேண்டியது. நீங்க சின்ன பிள்ளை மாதிரி ஆடி இந்த ஒரு போனை வச்சுக்கிட்டு இந்த முட்டா பையன் என்ன ஆட்டம் ஆடுனா, அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காம அப்படிச்சிட்டான். சரி சரி, இவன் கிடக்கட்டு போட்டோம், நான் என் வேலையை பார்க்க போறேன். டேய், என் போன் சார்ஜ் ஆயிட்டு இருக்கு, எடுத்து கொடு. டேய், என் போனை எடுறான்னு சொல்ல என்ன பக்கெட்ட பாத்துட்டு இருக்க? எடுறா. அண்ணே, அண்ணே, என்ன அண்ணே, என்ன ஆச்சுண்ணே? ஹாய் ரம்யா. என்னடி காலையிலே உங்க ஆள் வந்தாச்சு போல? ஷூ, மெதுவா பேசுடி. என்ன பார்க்க இல்ல, அப்பா பார்க்க வந்தாரு. ஓ, அப்ப உன்னை பார்க்க வரலையா? அதுக்கு நீ ஏண்டி இவ்ளோ அழுத்துக்கிற? அது இல்லடி, இதே ஒரு சின்ன வயசு பையனை காதலிச்சிருந்தா அவன் உன் வீடே கதின்னு வழியா கடந்திருப்பான். சரி விடு, சார் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கிறாரோ என்னவோ, அதான் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்காரு போல. இப்ப என்னடி சொல்ல வர? சூர்யா சருக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் எங்கடி அப்படி சொன்னேன்? ரொம்ப மெச்சூரிட்டியா இருக்காருன்னு தானே நான் சொன்னேன். லவ்வுக்கு வயசும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. அப்போ ஏன் நீ உன்னை பார்க்க வந்தாருன்னு சொல்லல, அப்பாவை பார்க்க வந்தாருன்னு தானே சொன்ன? அது சும்மா அப்படி சொல்றதுதான். ஆனா உண்மையிலேயே அவரை என்ன பார்க்க தான் வந்தாரு. சும்மா இந்த கதையெல்லாம் விடாதடி. நீ சொல்லிட்டா அப்படி நான் நம்பணுமா? எனக்கு என்னவோ அவர் உங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காருன்னு தோணுது. என்னடி வம்பலுக்குனே பேசுறியா? எங்களால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. எங்க லவ் அவ்வளோ டீப், தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் நீதான் சொல்லிட்டு இருக்க. சூர்யா சார் சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். சூர்யா சார் எப்படி உன்கிட்ட வந்து சொல்லுவாரு? ஓகே, சொல்ல வேண்டாம். அப்போ நம்புற மாதிரி ஏதாவது செஞ்சு காட்டட்டும், அப்ப நான் நம்புறேன். சரிடி, உனக்கும் எனக்கும் ஒரு சேலஞ்ச். நான் இத ப்ரூவ் பண்ணிட்டா நீ என்ன செய்வ? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். நீ ப்ரூவ் பண்ண கூடாதுமா, சூர்யா சார் தான் ப்ரூவ் பண்ணணும்.
அத தாண்டி சொல்றேன். சூர்யா சார் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாருன்னா நீ என்ன செய்வ? நான் என்ன வேணா செய்றேன்டி. சேலஞ்ச். ஸ்விட்ச் ஆஃப். மீரா, ப்ளீஸ் கம் டு மை கேபின். ஓகே சார். பங்கஜையும் கூப்பிட்டு வா. ஓகே சார். மே ஐ கம் இன் சார்? எஸ். வெல் சார், நானே நீங்க வந்ததும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா பேசணும்னு நினைச்சேன். நீங்களே வர சொல்லிட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மீரா. அனு வரலையா? இன்னும் வரல சார். ஏன்னு செக் பண்ணியா? இல்ல சார். வாய் மீரா, ஒருத்தங்க வரலன்னா ஏன் எதுக்கு செக் பண்ண மாட்டீங்களா? மீரா, ஸ்விட்ச் ஆஃப் வருது. இப்பெல்லாம் அனு மேடம் எப்ப வராங்க எப்ப போறாங்கன்னு யாருக்குமே தெரியறது இல்ல சார். நீங்க தானே சார் அவங்களை எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. ஓகே ஓகே. I'll catch you later. You may go now. பட் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான. I told you மீரா, இத பத்தி நாம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். சாரி சார். See, அனு போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நீ இப்ப என்ன பண்ற? அனு ஏன் வரலன்னு கேட்டு சொல்ற. நான் எதுக்குடா போன் பண்ணோம்? எனக்கு வேற வேலை கிடையாதா? டேய், நீ தானடா செக்யூரிட்டி ஹெட். அதுக்கு ஒருவேளை அனுவை யாராவது கிட்னாப் பண்ணிருந்தா? கிட்னாப் பண்ணவன் இன்னியோட செத்தான்னு நினைச்சுக்கோ. ப்ளீஸ் பங்கஜ். டேய், அவ போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் போன் பண்ணா மட்டும் எப்படா பேசுவா? என்னடா ஆச்சு உனக்கு? ரொம்ப கிளவரா பேசுறேன்னு நினைக்காத. நீ அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி கேளு. யாருக்கு? புஷ்பா மேடத்துக்கா? வேற வினையே வேண்டாம். நல்லா இருக்கீங்களாங்கிறதே 40 நிமிஷம் கேட்பாங்க. ஐயோப்பா, என்னால முடியாது. நீயே போன் பண்ணி கேட்டுக்கோ. உன்கிட்ட தான் அவங்க நம்பர் இருக்குல்ல, அப்புறம் என்ன? கம் ஆன் பங்கஜ். ஒரு மாப்பிள்ள மாமியார் கிட்ட போன் பண்ணி என் ஆள் போன் ஏன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? டேய், இந்த கன்றாவிலாம் கிட்ட சொல்லாதடா. இதெல்லாம் கேட்டா என் தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. போடா. போ பங்கஜ். உன்னை விட்டா என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண யார் இருக்கா? போன் பண்றா ப்ளீஸ்டா. என் செல்ல குட்டில. டேய், செல்ல குட்டியா? எப்பா சாமி, நான் புஷ்பா மேடத்துக்கு போன் பண்ணி கேட்டு உன்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்காக செல்ல குட்டிலாம் சொல்லி என் உயிரை வாங்காத. காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கு. ஓகே. சூப்பர்ரா. உன் மாமியார் போனும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. எப்பா சாமி, உடனே அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை, பூகம்பத்தால அவங்க வீடே மண்ணுக்குள்ள போயிருச்சோன்னு ஆரம்பிக்காத. நோ பங்கஜ், 2 பேர் போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகாதே. நான் அனுவ பார்த்தப்ப கூட ஆபீஸ்க்கு வரேன்னு தானே சொன்னா. அப்புறம் எப்படி போன் ஸ்விட்ச் ஆஃப் வருதுன்னு தான் தெரியல. அதான் யோசிக்கிறேன். ஹேய், நீ வேணா ரம்யாவுக்கு போன் பண்ணி பாரு. அவ நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்குமே. நீ தான் அடிக்கடி போய் அவளை மிரட்டிட்டு வருவியே. ரம்யாக்கு போன் பண்றேன். அவ போனு சுவிட்ச் ஆஃப்னு வந்தா ரகுபதிக்கு போன் பண்றேன். அவ போனு சுவிட்ச் ஆஃப்னு வந்தா அந்த சம்பத்துக்கு போன் பண்றேன். காலனில யாரெல்லாம் பாக்கி இருக்காங்களோ எல்லாரையும் சொல்லு, நான் போன் பண்ணிட்டே இருக்கேன். நீ யாருக்கும் போன் பண்ணவே வேண்டாம். வாடி, ஆள விடு. ஹேய், நான் இன்னும் பேசி முடிக்கலடா. நீ நேர்ல போய் பார்த்துட்டு வந்துரு. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடா. டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா. டேய், வேற வேலை இல்ல, என்னால முடியாதுடா. ஓகே பங்கஜ், ரொம்ப தேங்க்ஸ். ஆபத்துலயாவது நண்பன் உதவான்னு பார்த்தேன். ஓகே, நானே போறேன். ஓவரா பண்ணாதடா. நானே போய் பார்த்துட்டு வந்து தொலைக்கிறேன். தேங்க்ஸ் பங்கஜ். ஆனா இப்படி உருன்னு முகத்தை வச்சுக்காத. கொஞ்சம் ஸ்மைலியா போ, பிளசண்டா போடா. என் முகமே அப்படித்தான். அதெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியாது. என்ன சொன்னோம்? ஏன் போனை ஆஃப் பண்ண?
என் மேல ஏதாவது கோவமா? இப்ப புரியுதானோ? போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தாலே எவ்வளவு பதட்டப்படுவேன். ஐம் சாரி அனு. ஐ மிஸ் யூ லாட். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க பங்கஜா சார். என்ன வழியில நிக்கிறீங்க? உள்ள வாங்க சார். வாங்க சார். ஹலோ சார். உட்காருங்க. டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். என்ன சார் இவ்வளவு தூரம்? உங்களுக்கு கால்ல அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப எப்படி இருக்கு சார்? சார் அது ஒண்ணுமே இல்ல சார், ஒரு சின்ன அடிதான் அது. பாவம், நீங்க எல்லாரும் ஒருத்தர மாத்தி ஒருத்தர் இப்படி பார்க்க வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இவ்வளவு தூரம் பழகி இருக்கோம். உங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா பார்க்க வர வேண்டாமா? இல்லன்னு மேடம். இப்படி எல்லாரும் இவ்வளவு அக்கறையோட என்ன பார்க்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா கவனக்குறைவு இல்லாம நடந்திருப்பேன் சார். இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது. என்ன சுப்பு இது? என்ன இப்படி எல்லாம் பேசுற? நாளைக்கே பங்கஜ சாருக்கு அடிபட்டா நீ போய் பார்க்க மாட்டியா? ஐயோ மன்னிச்சிருங்க சார், ஏதோ ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் பரவாயில்ல. என்ன மேடம், இன்னைக்கு நீங்க ஆபீஸ் வரலையா? ஆமா சார், இன்னைக்கு வரல. ஒர்க் ஃப்ரம் ஹோமா? இல்ல சார், நான் அப்பாவை பாத்துக்கிறதுக்காக அப்பா கூடவே இருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இல்ல சார். என்னமோ முக்கியமான ஃபைல்ஸ்ல நீங்க பார்க்கணும், கையெழுத்து போடணும்னு ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தாங்களே. அப்படி எந்த ஃபைல்ஸும் அர்ஜென்ட் இல்லையே சார். அப்படி ஏதாவது இருந்தா நாளைக்கு பாத்துக்கலாம் சார். ஆமா, ஃபைல்ஸ் எல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. ஆனா அப்புறம் சார்? சரி சார், நான் கிளம்புறேன். சரி சார். வரேன் சார். வரேன் வாங்க சார். வரேன். அனுமா, ஏதோ முக்கியமான ஃபைல்ஸ் சைன் பண்ணுன்றத எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா தான் இருக்கல என்ன பாத்துக்கிறதுக்கு. நீ வேணா ஆபீஸ்க்கு போய் சைன் பண்ணிட்டு வந்துரு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன். சார் ஒரு நிமிஷம். நிஜமாவே எங்க அப்பா பார்க்க தான் வந்தீங்களா? ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரலனாலும் இப்படிதான் வீட்டுக்கு வந்து விசாரிப்பீங்களா சார்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அதே என்ன சார், அப்பாக்கு முன்னாடி முக்கியமான ஃபைல் செக் பண்ணணும், கையெழுத்து போடணும், என்னென்னமோ சொல்றீங்க. அப்படி என்ன ஃபைல் சார் அவசரம்? மீரா மேடம் சொன்னாங்களா இல்ல நீங்களே சொல்றீங்களா? அனு, என்னடி நீ இன்னும் போன் ஆன் பண்ணலையா? நான் சொன்னா சொன்னதுதான், போனை ஆன் பண்ண மாட்டேன். வேணாண்டி, சொன்னா கேளுடி. விளையாட்டு ஏதாச்சும் விபரீதமா ஆயிட போகுது. அது எப்படி விபரீதம் ஆகும்? என்ன மீறி சூரிய சாரை மீறி விபரீதம் ஆகும்னா அதுக்கு பேரு லவ்வே கிடையாது. அம்மா தாய், நீங்க 2 பேரும் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவர்ஸ். போதுமா? நான் என் கண்ணத்துல வேணா போட்டுக்கிறேன். நீ உடனே உன் மொபைல ஆன் பண்ணி சூர்யா சார் கிட்ட பேசுடி. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. முடியாதுடி. ரொம்ப பண்ணாத. இப்ப நானே சூர்யா சாருக்கு போன் பண்ணி பேசதான் போறேன். நான் விளையாட்டுக்கு சொன்னத அனு சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றா சார்னு சொல்லிட போறேன். ஏன் மேல சத்தியம், இத பத்தி நீ ஏதாவது சூர்யா சார் கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கும் சூர்யா சார் கிட்ட பேசணும் தானே மனசு அடிச்சுக்குது. ஆனா நான் எக்காரணத்து கொண்டும் சூர்யா சார் கிட்ட பேச மாட்டேன். இது ஏன் மேல சத்தியம். இன்னைக்கு காலையில உன்னை நான் பாத்திருக்கவே கூடாதுடி. என்னவோ பேச போய் அது எங்கேயோ வந்து நிக்குது. இது உன்னால ஆரம்பிச்சாலும் இது எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரிதான். சூர்யா சார் வந்து என்ன பாக்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பாக்க வரலனா அவர் தான் இன்னும் லவ்வே சொல்லலையேன்னு மனசை தேத்திக்கிட்டு நான் காத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப லவ் சொன்னதுக்கு பின்னாடி வரலனா இல்ல, அவர் வந்து கண்டிப்பா பாப்பாரு. அவர் வந்து பாக்குற வரைக்கும் என்னோட ஈகோ கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகாது. காலையில தான் அந்த சூரிய பிரகாஷ் வந்துட்டு போனான். பின்னாடியே அந்த பங்கஜும் வந்தான். அவனுக்கு பின்னாடி அனு வந்து அவங்கிட்ட என்னமோ பேசிக்கிட்டு இருந்தான்.
அவனும் போயிட்டான். இப்ப ரம்யா கிட்ட சீரியஸா அனு என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இவ தலையில அவ கைய வச்சு சத்தியமெல்லாம் பண்றா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. நாம ஏதாவது கேட்டா என் கால் அடிபட்டுருச்சு அதான் என்ன பார்க்க வந்தான்னு அந்த சுப்பு சொல்லுவான். எத்தனை பேருடா வருவீங்க? ஐயோ, எனக்கு அடிபட்டா ஒரு நாயும் வராது. மீரா, அனு வந்தாச்சா? அனு இன்னும் வரலையா சார்? என்ன மீரா என்கிட்ட கேக்குற? உனக்கு தானே தெரியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அனு என்ன பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவா. லீவ் போடுறதா இருந்தாலும் கோயிலுக்கு போறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே சார் போவா. இன்னைக்கு சொல்லலையா சார்? நீங்க அவளுக்கு போன் பண்ணி பாத்தீங்களா சார்? சாரி சாரி, போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னீங்கல்ல. சாரி சார், மறந்துட்டேன். ஏன் அனு இப்படி எல்லாம் பண்றாளேன்னு தெரியலையே சார். பாருங்க பாருங்க, ஆபீஸே அனு வரலன்னு அல்லாடிட்டு இருக்கு. இதான் சார் இந்த காலத்து பொண்ணுங்களோட ப்ராப்ளமே. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதத்தான் செய்வாங்க. மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வாட் டு யூ திங்க் சார்? இட்ஸ் ஓகே மீரா. இன்னைக்கு ஷெட்யூல் என்ன? ஷெட்யூலா? இன்னைக்கு நீங்க ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கணுமேனு நான் எந்த மீட்டிங்குமே ஸ்கெட்யூல் பண்ணல சார். வை மீரா? என்ன சார் வைன்னு கேக்குறீங்க? நீங்க எப்போ ஆபீஸ்க்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியல. மார்னிங் உங்களுக்கு போன் பண்ண, நீங்க போனே எடுக்கல. சோ எங்க இருப்பீங்களோ, என்ன வேலையில இருப்பீங்களோ, யார் கூட பேசிட்டு இருப்பீங்களோன்னு நான் எதையும் ஸ்கெட்யூல் பண்ணல சார். இப்ப வேணா நான் ஸ்கெட்யூல் பண்ணட்டுமா? நானோ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணாதது கூட ஒரு வகையில நல்லதுதான். இன்னைக்கு ஃபுல்லா என்னையும் பங்கஜையும் டிஸ்டர்ப் பண்ணாத. எங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஓ, பங்கஜுக்குமா சார்? அவருக்கு என்ன மீட்டிங்? I will update you later about this. ஓகே சார். பங்கஜ் சார் இப்ப எங்க சார் போயிருக்காரு? I don't know மீரா. நான் வேணா பங்கஜ் சாருக்கு போன் பண்ணி கேட்கட்டுமா? ஐ மீன் இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் கேன்சல், நீங்க சூர்யா சார் கூட தான் இருக்கணும்னு நான் வேணும்னா அவர்கிட்ட சொல்லட்டுமா சார்? நோ நோ மீரா, நான் சொல்லிக்கிறேன். You didn't bother. ஓகே சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? ஐ மீன் எஃப்எம் கிட்ட சொல்லி இன்ஜிடி கொண்டு வர. ஓ சாரி 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 சார். நான் உங்களுக்கு கிரீன் டீ கொண்டு வர சொல்லவா சார்? இந்த அனு ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்தே வாயில இஞ்சி டீ மட்டும் தான் சார் வருது. ஓகே மீரா, ஒரு கிரீன் டீ கொண்டு வர சொல்லு. ஷியோர் சார். ஹாய் பங்கஜ். ஹலோ மீராஜி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு உங்க எல்லா மீட்டிங்கும் கேன்சல் ஆமே. மீட்டிங்கா? எனக்கா? எனக்கு என்ன மீட்டிங் இருக்கு கேன்சல் ஆறதுக்கு? எல்லாத்தையும் சூர்யா சார் சொல்லுவாரு, போங்க. ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டியா? என் நெஞ்சிக்க படபடன்னு அடிச்சிட்டு இருக்கு. அங்க என்னவோ ஏதோ நான் பதறி போயிருக்கேன். இப்பதானே போனேன். அங்க என்ன ஏதுன்னு விசாரிக்க வேண்டாமா? அதுக்குள்ள போன் பண்ணிக்கிட்டே இருந்தா? விசாரிச்ச உடனே எனக்கு போன்ல அப்டேட் பண்ணா சாரோட கிரேட் என்ன குறைஞ்சிருமோ? டிரைவர் வேற இருக்கான், அவனை வச்சுக்கிட்டு என்ன பேச சொல்ற? அதோட அப்படி என்ன அவசரம் சூர்யா? ஒரு 10 நிமிஷம் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? முடியலையே பங்கஜ், அதுக்கு தானே நான் உனக்கு போன் பண்ணேன். சரி லீவ் இட். அனு நல்லா இருக்கால? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? உன் மாமனார் மாமியார் எல்லாருமே கிழங்காட்டம் நல்லா தான் இருக்காங்க. அப்ப அணுக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ, அப்ப நான் போய் பார்த்துட்டு வரவா? உட்கார. உடனே அப்போலோல பெட் புக் பண்ணவா, அண்டார்டிகால புக் பண்ணவான்னு கிளம்பிராத. அனு மேடமும் நல்லா தான் இருக்காங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கொஞ்சம் ஓவராவே நல்லா தான் இருக்காங்க. அப்ப ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? எனக்கு ஒரு போன் பண்ணல, மெசேஜ் கூட அனுப்பல. அதை நீ அனு மேடம் கேட்கணும். சரி பங்கஜ், அங்க என்ன நடந்தது கரெக்டா எனக்கு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு கடுகடுன்னு இருக்க? சும்மா இருந்தவன் அணு வீட்டுக்கு போ அணு வீட்டுக்கு போன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா தள்ளி விட்ட. அவங்க என்னடானா என்ன நல்லா திட்டி அனுப்புறாங்க. வாட்? அணு திட்டினாளா? அதுவும் உன்னையா? ஆமா, சும்மா கோவப்படுற மாதிரி நடிக்காத. எப்படியும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண போற. ஆனா பங்கஜ், அணு காரணம் இல்லாம யாரையும் திட்ட மாட்டா. அவ திட்டுற அளவுக்கு அப்படி நீ என்ன பண்ண? அட பாவி, இவ்வளவு நாள் உன் கூட ஃப்ரெண்டுன்னு சுத்தினதுக்கு நல்லா கேட்டடா ஒரு கேள்வி.
பங்கஜ் சொல்லு, அனு ஏன் உன திட்டணும்? தெரியல, ஏன் ஆபீஸ்க்கு வரல மேடம்னு கேட்டேன். அவங்க அப்பாலாம் இருக்காங்கன்னு டைரக்டா கேட்காம முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க பாக்கணும்னு ஆபீஸ்ல சொன்னாங்களேன்னு சுத்தி வளைச்சு கேட்டேன். அதுக்கு அவ்வளோ கேள்வி, அவ்வளோ திட்டு. இதே சாதாரண எம்ப்ளாயி எவனாவது இருந்தான்னா நான் பேசுற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். எல்லாம் என் தலையெழுத்துடா. ஹேய், ஓகே, கூல் கூல் பங்கஜ். இத வேற மாதிரி டீல் பண்ணுவோம், நீ வருத்தப்படாத. அது மட்டும் இல்லாம அனு மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட திட்டு வாங்குறது கூட நீ கொடுத்து வச்சிருக்கணும். பாடுறா, நல்லா பாடுறா. டைம் என்னாச்சுன்னு தெரியுதா? இவ்வளவு பக்கத்துல வந்து காமிச்சா எப்படி பாக்குறது? கொஞ்சம் தள்ளி வை. வயித்தெரிச்சல், அதான் கண்ணு தெரியல, என் மனசும் உனக்கு புரியல. 8 மணி நேரம் ஆச்சுடா. 8 hours. அனுவை பார்த்து பேசி ஆல்மோஸ்ட் 8 மணி நேரம் முடிஞ்சது. ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. உண்மையை சொல்லு பங்கஜ், அனு வீட்டுல என்ன நடந்துச்சு? எப்பவும் போல போய் மிரட்டிட்டு வந்தியா? என்கிட்ட காதலுக்கு வாழ்த்து, லவ் பேர்ட்ஸ் ஏன் இழிச்சிட்டு அவகிட்ட போய் உன் வேலையை காமிச்சியா? குடும்பத்துல ஏதோ குழப்பத்தை பண்ணிட்டு வந்திருக்க, இல்லனா எதுக்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்காடா? என்கிட்ட எதையும் மறைக்காத பங்கஜ், உண்மையை சொல்லிடு. டேய், நான் இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டி டீ குடிச்சிட்டு இருக்க. டேய், உன் லவர் உன்கிட்ட பேசலனா நான் ஏன்டா டீ குடிக்க கூடாது? சும்மா ஏதாவது சொல்லாத, அவ அப்படி எல்லாம் பேசுற பொண்ணே இல்ல. நம்புனா நம்பு, இல்லனா உன் தலையெழுத்து. ஏதோ ஒண்ணு, கிளம்பு, நம்ம 2 பேருமே போய் அவளை பார்த்துட்டு வரலாம். அப்போ அவ முன்னாடி வச்சு சொல்லு, அவ இப்படிதான் பேசினான்னு. அவ ஒத்துக்கிட்டோம், அப்புறம் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயா சாமி, இப்ப போய் அனுவை பார்க்கவும் வேண்டாம், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். நானாடா அனு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். போ நீ உயிரை வாங்கிட்டு அங்க நடந்தது வந்து சொன்னா அது எனக்கு தேவையில்லாத பொல்லாப்பா. இதுல நீ என்ன மிரட்டினியான்னு கேள்வி வேற கேட்கிற. இதெல்லாம் நம்ப நான் என்ன கேனையா? நீ அவளை மிரட்டி இருக்க, துப்பாக்கி காட்டு மிரட்டினாலும் மிரட்டி இருப்ப. அப்படி என்னடா உனக்கு அவன் மேல கோபம்? பச்சை குழந்தைடா அவ. இவன் எப்படி எல்லாம் உண்மையை சொல்றான்னு பாக்குறியா? எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, நானே அவளை போய் பாக்குறேன். நில்லு சூர்யா, இப்ப போய் நீ அனுவை பாக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏய், உனக்கு பிடிக்கலனா அதுக்கு நான் என்ன பண்றது? இடியட். இதுக்கு மேல நீ அனுவை போய் பார்த்தேன்னா பார்த்தா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என் தள்ள துப்பாக்கி வைப்பியா? வெயிடா வெயிடா பாப்போம். துப்பாக்கி எல்லாம் வைக்க மாட்டேன், அம்மாக்கு போன் பண்ணுவேன். என்னடா புது ரூட்டா இருக்கு? போன் தானே, பண்ணிக்கோ. எப்படியும் என் லவ் அம்மா கிட்ட சொல்லிதான் ஆகணும். அது உன்னால நடந்தா நல்லதுதான். அந்த நல்ல காரியம் என்னாலே நடக்கட்டும். ஏய், இரு வேணாம். என்ன இரு? போன் பண்ணிக்கோன்னு இப்பதான் வீராப்பா சொன்ன. அப்படிலாம் பயந்துலாம் ஒண்ணும் சொல்லல. நான் அனுவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அவ அவங்க வீட்டுல சொல்ற வரைக்கும் நான் லவ் மேட்டர் நம்ம வீட்டுல சொல்ல மாட்டேன்னு. நம்ம வீட்டுக்கு இப்ப தெரிஞ்சா அனு வருத்தப்படுவா, அதுக்குதான் சொல்றேன். அப்போ சிம்பிள், அனுவை பார்க்க போகாத. அப்படி நீ போனா கண்டிப்பா அம்மாக்கு போன் பண்ணுவேன். சரி, போகல விடு. That's good. என்ன பங்கஜ், மிரட்டுறியா? ஆமா, மிரட்ட தான் செய்றேன். நீ வேணா என்ன மீறி போய் அனுவை பாரேன் பார்ப்போம். நான் போனா நீ அம்மாவுக்கு போன் பண்ணுவ, அதானே? அது மட்டும் இல்ல, எல்லா டிவிலையும் ஃபிளாஷ் நியூஸா இதை வர வைப்பேன். வேற என்னதான் பண்ணுவ? எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன். ஃப்ரெண்டாடா நீ, துரோகி. எங்க போற? ஏன் ரூமுக்கு போறேன்டா. அதுக்கு உன் பெர்மிஷன் வேணுமா? ஏன் இதே அம்மா கிட்ட சொல்ல போறியா? இல்லனா சூரிய பிரகாஷ் கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருந்து அவர் ரூமிற்கு சென்று விட்டார்னு பிளாக் நியூஸ் போட போறியா? சிரிக்காத, பத்துக்கிட்டு வருது. நான் அவ வீட்டுக்கே போல, உடனே என் பின்னாடியே வந்து செக் பண்ணாத, புரியுதா? முதல்ல உன்னை டைவர்ஸ் பண்ணணும் ராஸ்கல். சார், நான் ரம்யா பேசுறேன். எஸ் ரம்யா, சொல்லு. அனு ஏன் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமா? அனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, அவ நல்லா இருக்கால? அது சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். இந்த பிரச்சனையே என்னாலதான் சார். நான் சாதாரணமா பேச போய்
அனு அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டா சார். எங்களால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியாது. எங்க லவ் அவ்வளோ டீப். அதெல்லாம் நீ தானே சொல்ற. சூர்யா சார் வந்து சொல்லட்டும், அப்ப நான் நம்புறேன். ஏண்டி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ற? சேலஞ்ச் பண்ணிட்டல, அதோட உன் வேலை முடிஞ்சது. ப்ரூவ் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசுறேன். ஏன் மேல சத்தியம், இத பத்தி ஏதாவது சூர்யா சார் கிட்ட நீ எதுவும் சொல்லக்கூடாது. சார், நான் எப்பவும் போலதான் சார் அவளை சேர்ந்தேன். ஆனா அவ அவ்வளவு சீரியஸா எடுத்துப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா சார், அனுவும் தோக்க கூடாது, நீங்களும் தோக்க கூடாது. அதுக்கு தான் சார் நான் போன் பண்ணேன். இட்ஸ் ஓகே ரம்யா, இட்ஸ் ஓகே. இப்போ எனக்கு எல்லாமே புரியுது. நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. சார், நான் போன் பண்ணத கண்டிப்பா அவனுக்கு தெரியாம பாத்துக்கிறேன். நீ எதுவும் வருத்தப்படாத. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். முழுசா ஒரு நாள் ஆக போகுது. நீங்க வரமாட்டீங்களா சார்? கிளாஸ கூட நான் போய் என் வேலையை பாக்குறேன். இது குடிக்கிற மாதிரி இருந்தா நான் ஏன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நான் வரலாமா? காபி கொடு. சார் சார் வாங்க சார். வாங்க உள்ள வாங்க வாங்க. சார். சார் உட்காருங்களா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன சார் இவ்வளவு காலங்காலையிலே வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். Are you okay? சார் 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 பெட்டர் சார். டெய்லி யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். நேத்து இப்படிதான் திடீர்னு பங்கஜ் சார் வந்து பாத்துட்டு போறாரு. ஓ சாரி சாரி. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு தெரியும். பட் நேத்து ஃபுல்லா அனு போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்துச்சு. இவங்க போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. அதான் நேர்ல அனுவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவன் நேத்து லீவ் போட்டிருந்தாரு சார். அனுமா, நேத்து நீ லீவ் போட்டு ஆபீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணல? இல்லப்பா. இல்லப்பாவா? என்ன அனுமா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? லீவ் போட்டா ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்ல வேணாமா? இது கூடவா தெரியாது? சாரி சார், அவ லீவ் சொல்லாதது தப்புதான். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அதுக்காக நீங்களே நேர்ல வரணுமா சார்? வேற யாரையாவது அனுப்பியிருக்கலாமே. பங்கஜ் நேத்து அதுக்கு தான் வந்தா. ஆனா அனு ஏதோ அப்செட்ல இருக்கிறதா சொன்னா. ஆபீஸ்க்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்டுட்டு போக தான் நானே வந்தேன். சொல்லேண்டி, சார் இவ்வளவு கேக்குறாருல. என்ன சார், நீங்க ஆபீஸ் போலையா? இவ்ளோ நேரம் இங்கேயா இருந்தீங்க? நீ வராம எப்படி அனு? சார், ஐ மிஸ் யூ அனு. சார், இது காலனி. சோ வாட் அனு? என் ஆளை பிக்கப் பண்ண நான் வெயிட் பண்றேன். என்ன யாரு கேட்க முடியும்? ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் நிறைய இருக்கு. முதல்ல கார்ல ஏறு. என்னன்னு அப்படி பாக்குற? கார்ல ஏறு. எனக்கு ஒரு டவுட் சார். உங்க போன் ஆன்ல இருந்தாலும் ஆஃப்ல இருந்தாலும் அது எப்படி பங்கஜ் சார் மட்டும் உங்களுக்கு கரெக்டா போன் பண்றாரு? அவருக்கு மட்டும் தனி நம்பர் ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? நோ அப்படி தனி நம்பர் எதுவும் என்கிட்ட கிடையாது. ஏதாவது அர்ஜென்சினா அவன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு போன் பண்ணுவான். இல்லனா நேரா வீட்டுக்கே வந்துருவான். என்னால வீட்டுக்கு வர முடியாது. ஆனா இனிமே நானும் லேண்ட்லைன் நம்பருக்கு போன் பண்ணுவேன். பண்ணு, அம்மா தான் எடுப்பாங்க. நீ 2-3 தடவை போன் பண்ணா அம்மா உன்னை கேட்பாங்க, ஏன் அடிக்கடி போன் பண்ற? உனக்கு சூர்யாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்பாங்க. தொடர்பா? ஐயோ. அப்ப நான் சொல்லிடுறேன் நம்ம லவ் பத்தி. சார், அப்ப நம்ம டீல்? அத பத்தி நீ தான் யோசிக்கணும். வேண்டாம் வேண்டாம், நான் உங்க மொபைலுக்கே பண்றேன். சார், காரை நிறுத்துங்க. என்னாச்சு? சார், வளையல் சார், வளையல். ஆமா, வளையல். அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என்ன சார் நீங்க? ஒரு பொண்ணுக்கு பூவும் வளையலும் எவ்வளவு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இருங்க சார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், வெயிட். நீ இரு, நான் வாங்கிட்டு வரேன். ஏன் சைஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்.
நீ இங்கே இரு. கண் அளக்காததையா கை அளக்க போகுது? போட்டுக்கணும். சார், இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. நீ போட்டு பாரு. என்னாச்சு? என்னாச்சுன்னா பாக்குறீங்கல்ல, வேணும்னா போட்டு விடுங்க. என்ன சார், கை இப்படி நடுங்குது? நோ நோ, நதிங். சார், இப்படி அமுக்குனீங்கன்னா வளையல் உடைஞ்சிரும். வளையல் உடைஞ்சா நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப உடையாத மாதிரி தங்க வளையல் வாங்கிட்டா எப்படி? முதல்ல இந்த வளையல போடுங்க, அப்புறம் தங்க வளையல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஒன் கண்டிஷன், இந்த ஒவ்வொரு வளையலா போடுற கதையெல்லாம் வேண்டாம், மொத்தமா போட்டு விடுங்க. நாளைக்கு போட்டு விடுறேன். இன்னைக்கு போடாம நாளைக்கு போட்டா மட்டும் வளையல் என்ன வளர்ந்துருமா? என்ன சார், பதிலே காணும்? நாளைக்கு வளையல போட்டுட்டு அப்புறம் பேசுறேன். ஏய், வா வா வா. என்னாச்சு சார்? எனி ப்ராப்ளம்? எஸ் பங்கஜ், ரியலி a big issue. என்னாச்சு சார்? இதுதான் ப்ராப்ளம். இதுல என்ன ப்ராப்ளம்? இல்ல பங்கஜ், இந்த வளையல கைக்கு போட்டு ரிஹர்சல் பார்க்கணும். அதுக்கு ஏன்டா என்ன வர சொன்ன? அதான் நீ எப்பவும் சொல்லுவியே, நீதான் அனு, நான் தான் சூர்யான்னு. அதனால இப்ப நீதான் அனு, நான் தான் சூர்யா. இந்த வளையல உன் கையில போட்டு பார்க்க போறேன். சரி, வேணா விடு. உனக்கு வளையல் எப்படி போடணும்னு தெரியுமா? கொஞ்சம் சொல்லிக் கொடு ப்ளீஸ். ஆனா ஒரு கண்டிஷன், ஒவ்வொரு வளையலா போடக்கூடாது. வளையல மொத்தமா போடணும். ஒரு வளையல் உடையக்கூடாது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பேசாம போயிரு. அப்படின்னா உனக்கு எப்படி வளையல் போடணும்னு தெரியாது, கையும் தர மாட்டல்ல. This is my order, பங்கஜ். கை நீட்ட. இத்தினுண்டு வளையல் இவ்வளவு பெரிய கைக்குள்ள எப்படா போகும்? கரெக்டரா? அனுவோட கை வாழைத்தண்டு மாதிரி வளவளன்னு இருக்கு. உன்னோட கை பசுமாட்டோட கால் மாதிரி இருக்கு. இதுல முடி வேற. இப்ப எப்படி இந்த வளையல போட்டு பழகுறதுன்னு தெரியலையே. நான் வேணா மீரா வர சொல்லட்டுமா? அப்பா சாமி, நீ ஆளை விடு, வேற வினையே வேண்டாம். லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா நார்மல் ஆயிடுவேன்னு நினைச்சேன். நீ என்னடா அப்நார்மல் ஆயிட்டே போற? உன்னோட அட்வைஸ் எல்லாம் கேட்க எனக்கு இப்ப டைம் இல்ல.
இப்போ இந்த வளையல எப்படியாவது போட்டு பழகணும். ஓகே, அதுக்கு ஒரு பிளான் செய்யறேன். என்னடா செய்ய போற? எதுவா இருந்தாலும் தயவு செய்து சொல்லிட்டு செய். எல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் ஒரு முரட்டு சிங்கிள்? உன்கிட்ட போய் ஐடியா கேட்ட பாரு. நீ முதல்ல கிளம்பு. உன் மரக்கட்ட கைக்கு போய் இந்த அழகான வளையல போட பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏண்டா கையடா இது கன்றாவே. போடா. என்ன முறைக்கிறப்போ?